NMMS உடைய ஆன்சர் கீ ஒரு முக்கோணத்தின் இரண்டு பக்கங்கள் 3 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் எனில் பின் வருவனவற்றில் எது முக்கோணத்தின் மூன்றாவது பக்கமாக அமையும் அப்படிங்கிறது கொஸ்டின் நம்பர் 1 இருக்கு. ஸோ இப்போ 3 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டரை நம்ம ஆட் பண்ணும்பொழுது 8. ஸோ இரண்டு பக்கங்களின் நீள கூடுதல் நீளத்தை விட மூன்றாவது பக்கத்தினுடைய நீளம் குறைவாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது 8 விட குறைவாக இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் நமக்கு 6 2 இருக்குது. பட்டு 3 2 ஆட் பண்ணால் 5க்கு சமமாக போயிடுங்கிறதுனால நம்ம 6ங்கிறது தான் நம்ம ஆன்சராக நம்ம எடுத்துக்க முடியும். 3 5 கூட்டினா 8க்கு சமமாக போயிடும். 9ங்கிறது அதிகமாக போயிடும். ஸோ இரண்டு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் கூடுதல் பண்பு படி நமக்கு இங்கே ஆப்ஷன் வந்து 6 ரைட் ஆகிடுது. அடுத்தது x-3 ஒரு காரணியாக கொண்ட பல்லுறுப்புக்கோவை எது அப்படின்னு கேட்டாலே நம்ம x = 0 3ன்னு இங்கே பிரதிகிட்டு பார்த்தோம்னா இதில் எதில் கரெக்டாக =0 வருது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மொதல் இதில் பிரதிகிட்டுறோம் 3 9 9 மைனஸ் 3 12 ப்ளஸ் 3. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க 9ம் கடைசியில் இருக்கிற 3 ப்ளஸில் வரும். ஸோ 12 12ஆல் கழிக்கும் போது 0 வர்றதுனால ஸோ காரணி அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து நம்ம ஸ்டெப் படி போகலாம். பட் ஷார்ட்டாக செய்யணும்னா x = 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறது ஈஸி. அடுத்தது p = -15 q = 5 எனில் p - q டிவைடட் பை p + qன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ -15 +5 கூட்டும் பொழுது நமக்கு கழிக்கும் பொழுது -15 -5 = -20 ஆகிடும். -15யும் +5யும் கூட்டும் பொழுது -10 கிடைக்கும். ஸோ ரெண்டையும் வகுக்கும் போது -20 -10 வகுப்போம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இட் வில் பி ஓகே +2 ரைட்டுங்களா. மைனஸ் கேன்சலேட் ஆகிடும். 20 10ஆல் வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 2. அடுத்து இந்த உருவத்தை பார்க்குறோம். இந்த நிலநடுக்க பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இது ஒரு 30 இது ஒரு 20 பக்க அளவு கொண்ட ஒரு செவ்வகத்தில் இந்த குறுக்குமும் நெடுக்குமும் இந்த ரோடு கலக்குது. ஸோ இப்போ நம்ம 30ல் நம்ம இந்த அளவு 2ன்னு தெரியுது. நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ இந்த வெர்டிக்கலில் இருக்கிறதும் 30 பக்க அளவு கொண்ட 2 பக்க அளவு கொண்ட செவ்வகங்கள். ஸோ 2 செவ்வகங்களும் நடுவில் ஒரு பகுதியில் வெட்டிக்குது. அது 2x2 ஒரு சதுரமாக இருக்கும். ஸோ அப்போ 32 60 22 40 60யும் 40யும் கூட்டி அதுலேருந்து 4 கழிச்சிட்டோம்னாக்கா நமக்கு என்ன வருதோ அதான் விடை. ஸோ 60 40யும் கூட்டினா 100 100ல் 4 கழிக்கும் பொழுது 96 என்பது சரியான விடை. ரைட், அடுத்த கொஸ்டின் போகலாம். ஒரு முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் சிங்கிறது 100 டிகிரி, அப்புறம் ஏசியும் பிசியும் சமம். ஸோ இப்போ இருசம பக்கம் முக்கோணமாக இருந்தால் ஒரு கோணம் 90 டிகிரினா மற்ற 2 கோணங்கள் சமம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக 80 2ஆக பிரிப்போம். 40 40. ஸோ 40ங்கிறது தான் அந்த அன்னொரு கோணம். அடுத்து இரு தசம எண்களின் வித்தியாசம் 56.58. அவற்றில் ஒரு எண் கொடுத்துட்டாங்க, மற்றொரு எண் கேட்டிருக்காங்க. ஸோ வித்தியாசம் அப்படின்னு சொன்னாலே நம்ம அந்த ஒரு எண் கொடுத்துன்னு கேட்டாலே ரெண்டையும் நம்ம சம் பண்ணணும். ஸோ ரெண்டையும் கூட்டி பார்த்தாலே நேரடியாக விடை சொல்லிடலாம். இது ஒரு எளிமையான கேள்வி. அடுத்து a + b² a - b² மதிப்பு மைனஸ் நடுவில் இருக்குது. ஸோ இதில் வந்து a + b ஹோல் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னாலும் a² - 2 + 2ab + b² மைனஸ் குறி போடுறதுனால அங்கே a² - 2ab + b²ங்கிறதுல எல்லாமே பாசிட்டிவில் நெகட்டிவாக மாறும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2abங்கிற 2 மட்டும் தான் நமக்கு பாக்கி. ஸோ 4ab. இது வந்து ஃபார்முலாவாகவும் இருக்குது, ஒன் வேர்டாக நேரடி கணக்காகவும் கேட்கப்பட்ட வினா. இது நேரடி வினா. அடுத்தது 98ல் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா கொடுக்கப்பட்ட அட்டவணையிலிருந்து XYக்கான சரியான தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸை என்ன பண்ணால் இங்கே கிடைக்குது 1 அப்படின்னு பார்த்தா 2ஆல் வகுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேயுமே இந்த ஒய் கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ y = ½ × x. தட் இஸ் தேர்ட் ஆப்ஷன் நமக்கு வந்துடுது. ஓகே, ஒரு விடுதியில் 75 மாணவர்கள் 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளன. மேலும் 15 மாணவர்கள் விடுதியில் சேர்ந்து கொண்டால் எவ்வளவு பொருட்கள் தேவை? ஸோ இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா 75 மாணவர்கள் 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருக்கிறது. மேலும் 15 மாணவர்கள்னால் இப்போ அந்த 30 நாட்களுக்கான உணவு அப்படியே தான் இருக்குது. ஸோ மாணவர் எண்ணிக்கை தான் 90ஆக மாறுது. அப்போ 90 மாணவர்கள் என்றால் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேஷன் பண்ணும் பொழுது நமக்கு இது என்ன மாறல்னு கட்டும்போது ஆட்கள் எண்ணெய் அதிகரிக்கும் போது அந்த உணவுப் பொருள் வரக்கூடிய நாட்கள் எண்ணிக்கை குறையும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படிங்கிற விடை வந்து நமக்கு ஈஸியாக 25 நாட்களுக்கு தான் நமக்கு அது வரும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லிடலாம். சரிங்களா. அடுத்ததாக பார்க்கும்போது 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 40 மாணவர்கள் ஒரு தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் முகடு என்னன்னு கேட்டிருக்காங்க. முகடு என்பது அதிக எண்ணிக்கையில் இடம்பெறக்கூடிய மதிப்பு. எத்தனை முறை இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த எண் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணையில் மாணவர் எண்ணிக்கைன்றதில் மதிப்பெண்களில் 11 முறை 23 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாங்க. ஸோ அப்போ எது முகடு அப்படின்னு பார்த்தா 23. சரிங்களா. அடுத்து கயல் என்பவர் 27,000 ஒரு மாத சம்பளமாக பெறுறார்.
தனது சம்பளத்தை கல்வி, சேமிப்பு, வீட்டு வாடகை 3:2:4. ஸோ அப்போ நம்ம டோட்டல் விகிதம்னு கொடுத்தாலே மொத்தமாக கூட்டணும். 7 2 9. 27,000 9ஆல் வகுத்தா ஒரு ஷேருங்கிறது 3000. ரைட்டுங்களா? அப்போ அவரோட சேமிப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தாக்க நடுவில் இருக்கிறது. அப்போ 2ங்கிறது எத்தனை வந்துடும்? அப்போ மொத்தமாக நம்ம எத்தனை சதவீதம் நம்ம யூஸ் பண்ணுறான்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட்டை வச்சும் சொல்லலாம், அல்லது நேரடியாக நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2/9 × 100ன்னு போட்டு கூட நம்ம அந்த விடையை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே தானே? ஸோ இது நம்மளுடைய இஷ்டம் தான். ஸோ இந்த 27,000 நம்ம கண்டுக்காமல் 2 மொத்த ஷேர்களின் எண்ணிக்கை எத்தனை 4 3 7 2 9ஆல் வகுத்து × 100 போட்டு அதை வகுக்கும் பொழுது நமக்கு 22.22% கிடைக்கும். அடுத்து தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட அலசலானது 2 ஆண்டுகள் 44,400ஆகவும் 3 ஆண்டுகள் 4,600ஆகவும் மாறுகிறதில் அசல் மற்றும் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு 4,600லேருந்து 4,600 200 ரைஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எவ்வளோ அசல் வந்து 200 ரூபா ரைஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 4,000 எத்தனை வந்து 5%. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல 200 வரணும்னா எந்த 2 பேருக்குன்னா நமக்கு 200 வருங்கிறத நமக்கு ஆப்ஷன் பார்க்கும்போது ஈஸியாக சொல்லிட முடியுது. அடுத்து இது அடிக்கடி பரீட்சையில் கேட்கப்பட்ட ஒரு வினா தான். இப்போ இது வந்து பார்க்கவே தெரியுது a - b ஹோல் ஸ்கொயர். ஸோ 0.2 ஹோல் ஸ்கொயருங்கிறப்ப இது நேரடியாக ஏன்னா a² + b² - 2ab இருக்குது. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது இது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா a - b ஹோல் ஸ்கொயர். ஸோ 0.6லேருந்து 0.4 கழிச்சா 0.2 அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணும்பொழுது என்ன வரும் அப்படின்னா 0.04 அப்படின்னு கிடைச்சிரும். ரைட். அடுத்து 104க்கான வினையாக பார்க்க போகிறோம். இது வந்து 15/15 16/15 ஒன்றாம் இலக்கம். இது அடிக்கடி பரீட்சையில் கேட்கப்பட்ட ஒரு வினா தான். ஸோ 5ல் முடிகிற எந்த எண்ணாக இருந்தாலும் 5 தான் அதோட ஒன்றாம் இலக்கம் இருக்கும். 6ல் முடிகிற எந்த எண்ணாக இருந்தாலும் அதோட இலக்கம் 6ல் தான் இருக்கும். ஸோ 5 + 6 = 11. 105வது வினாவில் ஒரு சாய்தளத்தின் பரப்பளவு 25 சதுர சென்டிமீட்டர், மேலும் ஒரு மூலை விட்டம் கொடுத்துட்டாங்க, மற்றொரு மூலை விட்டத்தை போல 2 மடங்குட்டாங்க. அப்போ அரை × d1 × d2ங்கிறத சாய்தளத்தின் பரப்பளவு. இப்போ நம்ம d1க்கு பதிலாக d2/2ன்னு எடுத்துக்குவோம். அப்போ அரை × d2/2 × d2. ஸோ மேலே 2 d2 காமனாக இருக்கும், d2² / 4ன்னு வந்துடும் = 25. அப்போ d2² = 25. இங்கே இருக்கிற 4 அங்கே பெருக்க போனால் 100. அப்போ என்ன நடக்கும்? 100ங்கிறது d2²ங்கிறதுனால அப்போ d2னுடைய அளவு 10 × 10. ஸோ d2 10ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ d1 அதில் பாதி 5. ஸோ மூலைவிட்டங்கள் கூடுதல்ன்றப்ப 10 + 5 15. அடுத்த வினா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது x⁻1/3 + x⁻1/3 = 14ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு எண்கள் ரெண்டுமே காமனான ஒரு இதில் இருக்குது. ஸோ கணம் இல்லைங்களா, கன மூலம் அது. அப்போ எந்த ரெண்டோட கனமூலம் வந்து நமக்கு 14 கூடுதலாக வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காங்க. ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது 2 கனமூலங்களையும் கூடுதல் 17ஆக வருகிறது அப்படின்னு சொன்னால் எந்த நம்பருடைய கனமூலங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம கேள்வி. ஸோ இப்போ நம்ம 2 நம்பர் ஒரே நம்பராக இருக்கணும்னா 7 + 7 14ஆக இருக்க முடியும். ஸோ இப்போ எந்த நம்பருடைய கணம்னா 7னுடைய கணமாக தான் இருக்க முடியும். 7 7 49 49 7 343ங்கிறது தான் இருக்குது. அடுத்து 107வது வினா. இந்த படத்தில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் அளவுகளின்படி ஒரு ஜன்னலில் பொருத்த தேவைப்படும் கண்ணாடியின் அளவு கேட்டிருக்காங்க. இப்போ கீழே என்ன இருக்குது அப்படின்னா 7 அடி 5 அடி உள்ள ஒரு செவ்வகம் ப்ளஸ் மேலே ஒரு அரைவட்டம் இருக்குது. இந்த அரைவட்டத்தின் ஆரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு மொத்த உயரம் 5ல் பாக்கி 3.5 இருக்கும். ஸோ அப்போ 2னுடைய பரப்பளவை நீங்கள் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ அரை × 22/7 × 3.5 3.5ங்கிறது அரைவட்டத்தினுடைய நம்ம பரப்பளவுக்கான ஃபார்முலா. அதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம 7 5 35 நம்ம ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியதான். ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் வந்து 54.25 கிடச்சிரும். ரைட். அடுத்து 108வது வினாவுக்கு போகிறோம். இது வந்து ஒரு சட்டையினுடைய விலை 15% அதிகரித்து 805க்கு விற்கப்படுகிறது. அந்த சட்டையினுடைய அசல் விலை என்ன? இது நம்ம இப்போ ஏற்கனவே காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது 100/105 அப்படியே நம்ம பெருக்கி பார்க்கோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக விடை என்ன வந்துடும் 700 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இப்போ இங்கே உள்ள விலையை வச்சே நம்ம ஆப்ஷன் வச்சே விடை போடலாம். ஸோ 600 15% நம்ம இருக்கணும்னா 90. அப்போ 600 15% இருக்குன்னா 90 கூட்டும் போது 690 வராது. அப்போ 700 15 இருக்கும்போது 7 15 105ன்னு வரும். ஸோ 805 வரும்னு நேரடியாக கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா மெத்தடை விட நேரடியாக நம்ம விடை ஆப்ஷன்லேருந்து போகிறது ஈஸி. அடுத்து ஒரு முக்கோணம் கொடுத்துருக்குறாங்க. இந்த முக்கோணம் வந்து பார்க்கவே தெரியுது. இது பித்தாகரஸ் தேற்றம்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ PQRன் பரப்பளவுன்னு கேட்டிருக்காங்க. PQRங்கிறது இருசமபக்க முக்கோணம். ஸோ இருசமபக்க முக்கோணம் இல்லை, சாரி, ஒன் சைடு 12 13 இன்னொன்று 12 15 இருக்குது. ஸோ நமக்கு இது செங்கோண முக்கோணம்னு தெரியறதுனால 12 13 இங்கே என்ன வரும் அப்படின்னு தெரியும். 144 13 13 169 வரும். ஸோ இப்போ அந்த கீழ் பகுதி என்னவா தான் இருக்கும்னா 5ஆக இருக்கும். ஸோ கீழே 5னா இதுவும்
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 12க்கு 15ன்னு இருக்குது. ஸோ நம்ம பெருக்க வேண்டிய ஃபார்முலா என்ன, 1/2 இந்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 15 12ங்கிறதுனால 15 ஸ்கொயர்லேருந்து 12 ஸ்கொயர் கழிச்சா 81 வரும். ஸோ 9ன்னு வந்துடும். ஸோ இந்த டோட்டல் 14ங்கிறது அடிப்பக்கம், உயரம் 12. ஸோ அரை இன்ட்டு 12 இன்ட்டு 14 இருக்கும்போது 6 14 84ன்னு நம்ம விடையை முடிச்சிடலாம். சரிங்களா? சரி, கடைசி வினா இது நேரடியாக பொறுத்துக்க வினா. இதில் என்ன வரும் இல்லைன்னா அப்படியே நம்ம படிச்சிருந்தோம்னா a + b ஹோல் கியூப்க்கு என்ன ஃபார்முலா, a³ + b³ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை கரெக்டாக பொறுத்து தெரிஞ்சாலே உங்களுக்கு 2வது ஆப்ஷன் தான் தெரியும். ஸோ கணிதத்தில் உள்ள 20 வினாக்களுக்கும் எளிமையான விடைகளை நம்ம ஒரு வாய்மொழியை கொண்டு வரலாம். இந்த டீட்டெயில் ஆன்சர் கீயாக வித் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம அனிமேஷனோட போகிறோம். நன்றி.